சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். ஒரு செலிபிரிட்டியா இருக்கிறதுனால அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சு தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் வைக்கிறது ஏத்துக்கவே முடியாதுன்னு இப்போ ஜிவி பிரகாஷ் ஷேர் பண்ணிருக்காரு. ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் இப்பதான் ரீசெண்டா பாத்தீங்கன்னா அவங்களுடைய 11 வருஷ திருமண வாழ்க்கையை நாங்க முடிச்சுக்கிறோம், நாங்க பிரியிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணாங்க. அதை பத்தி நிறைய பேரு சோசியல் மீடியால கமெண்ட் பண்ணிட்டும் இருந்தாங்க. அண்ட் இப்ப இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பதிலடியா பாத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணிருக்காரு. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம, போதுமான விவரங்கள் இல்லாம, வெறும் டவுட் பட்டுக்கிட்டு 2 பேர் சேர்றத பத்தியும் பிரியறத பத்தியும் பொது வெளியில பாத்தீங்கன்னா விவாதிச்சுக்கிட்டே இருக்காங்க. இது துரதிருஷ்டவசமானது. ஒரு செலிபிரிட்டியா இருக்கிறதுனால ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சு தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் வைக்கிறத ஏத்துக்கவே முடியாது. உங்களோட இமேஜினேஷனுக்கு நீங்க வார்த்தைகள்லாம் கொடுத்து வடிவம்லாம் கொடுத்து சோசியல் மீடியாக்கள்ல வெளிப்படுத்துறீங்க. அது யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கைய பாதிக்கும் அப்படின்றத உணராத அளவுக்கா தமிழருடைய மாண்பு குறைஞ்சிடுச்சு. நாங்க 2 பேருமே மியூச்சுவலா பேசி பிரிஞ்சிருக்கோம். இதோட பேக்ரவுண்ட் ஸ்டோரி, இதுக்கான ரீசன் எல்லாமே எங்களோட நெருங்கி பழகுன நண்பர்கள் உறவினர்களுக்கு தெரியும். அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த டிசிஷனை நாங்க எடுத்திருக்கோம். எங்களை ஒரு செலிபிரிட்டியா நீங்க தாங்க உருவாக்கி இருக்கீங்க. அந்த உரிமையிலயோ அப்படி இல்லைன்னா எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை மேல உங்களுக்கு நிறைய லவ் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். சோ அதோட வெளிப்பாடாவோ உங்களுடைய ஆதங்கமான விமர்சனங்கள் இருந்திருக்கு. பட் இருந்தாலுமே அது சம்பந்தப்பட்டவங்களுடைய மனசை ரொம்பவே புண்படுத்துங்க, ரொம்பவே காயப்படுத்துது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த பதிவை நான் போஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு தனி மனிதருடைய நியாயமான உணர்வுக்கு ஃபர்ஸ்ட் மதிப்பு கொடுங்க. உங்களுடைய பேரன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி அப்படின்னு இப்ப ஜிவி பிரகாஷ் அந்த போஸ்ட்ல மென்ஷன் பண்ணிருக்காரு. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. பிஹைண்ட் ரூட்ஸ்க்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.